ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக செயல்பாடுகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. வேளாண் அறிவியல் மற்றும் கால்நடைகள் புலத்தில் பயின்ற மேனாள் மாணவர்கள் டாக்டர் ஏ ஜாகிர் ஹுசைன், டாக்டர் எம் செந்தில்குமார், டாக்டர் பி வெங்கடேசன், டாக்டர் எம் சுரேந்திரன் ஆகியோர் 40,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை அன்பளிப்பாக வழங்கினர். அவர்களை புல தலைவர் எம் சுந்தரமாரி, பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் பாராட்டினர். தேசிய கிராம மேம்பாட்டு நிறுவனத்தின் அசாம் வளாக இயக்குநர் டாக்டர் முருகேசன் அவர்களுடன் ஆய்வாளர்கள், மாணவர்கள் கிராம விரிவாக்க பணிகள் குறித்து 29/11/2024 அன்று கலந்துரையாடல் நிகழ்த்தினர். இந்த நிகழ்வினை முதுநிலை பேராசிரியர் ஆர் பாலகிருஷ்ணன் ஒருங்கிணைத்து நடத்தினார். இந்திய தேசிய கூட்டுறவு சங்கம் புதுதில்லி மற்றும் காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் இணைந்து 28/11/2024 அன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இதற்கான ஏற்பாட்டினை பல்கலைக்கழக கூட்டுறவுத்துறை பேராசிரியர் சி பிச்சை செய்திருந்தார். புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நவம்பர் 25 முதல் 30ஆம் தேதி வரை சர்வதேச கூட்டுறவு இணையத்தின் சார்பில் நடைபெற்ற உலகளாவிய கூட்டுறவு மாநாட்டில் நமது பல்கலைக்கழக கூட்டுறவுத்துறை பேராசிரியர் சி பிச்சை அவர்கள் பங்கேற்று சிறப்பித்தார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக ஆங்கிலம் மற்றும் அயல்நாட்டு மொழிகள் புலம் மலேசியாவில் உள்ள புத்ரா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து பன்னாட்டு மாநாட்டினை பிப்ரவரி 27 தொடங்கி 5 நாட்கள் நடத்த இருக்கின்றது. மாநாட்டில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளோர் புல தலைவர் பேராசிரியர் பாலசுந்தரி அவர்களிடம் தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் கருத்தரங்கில் பங்கேற்க சென்றுள்ள நமது பல்கலைக்கழக தமிழ்துறை உதவி பேராசிரியர் சி சிதம்பரம் அவர்கள் தமிழ் வளர்ச்சி எனது பார்வையில் என்னும் தலைப்பில் ஆஸ்திரேலிய SBS வானொலியில் உரையாற்றினர். புதுதில்லி இந்திரா காந்தி தேசிய கலை மையத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் பல்கலைக்கழக நுண்கலை உதவி பேராசிரியர் கா கேசவராஜராஜன் கலந்து கொண்டு உரையாற்றினார். பண்பாட்டு ஆய்வுத்துறையின் சார்பில் புள்ளியியல் தரவுகளை மதிப்பீடு செய்வதற்கு உதவும் IBM, SPSS மற்றும் AMOS 29.0 மென்பொருள் குறித்து 2 நாட்கள் பயிலரங்கு நடைபெற்றது. இதில் ஆய்வாளர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் உள்ள NITயில் நடைபெற்ற மேட்ரிக்ஸ் பகுப்பாய்வு மற்றும் கணித மாடலிங் குறித்த சர்வதேச மாநாட்டில் நமது பல்கலைக்கழக கணிதவியல் பேராசிரியர் மகாதேவன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் 38வது பட்டமளிப்பு விழா 2025 ஜனவரி மாதம் நடைபெறவுள்ளது. 2023-2024 கல்வியாண்டில் இளநிலை, முதுநிலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்கள், ஆய்வாளர்கள் 15/12/2024 தேதிக்குள் இணையம் வழியாக விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கோயமுத்தூர் KV இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டடீஸில் நடைபெற்ற 12வது பட்டமளிப்பு விழாவில் நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். 46 உலக மொழிகளை சரளமாக பேசுவதோடு 400 மொழிகளில் வாசிக்கவும் எழுதவுமான திறனை பெற்றுள்ள ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 19 வயது மாணவர் மஹ்மூத் அக்ரம் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் திருச்சியில் நடைபெற்ற விழாவில் நமது பல்கலைக்கழக மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் கலந்து கொண்டு அவருக்கு லிங்குவஸ்டிக்ஸ் ஐகான் 2024 என்ற விருதினை வழங்கி சிறப்பித்தார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக கணிதத்துறையின் சார்பில் தேசிய அளவிலான பயிலரங்கு 2/12/2024 முதல் 4/12/2024 வரை நடைபெறுகின்றது. நன்றி.